சூர்யா இருக்கட்டும், சேதுவா இருக்கட்டும், நாங்கெல்லாம் ஒண்ணா நடிச்சோம். விஷ்ணு சார் எல்லாருமே. இப்போ ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துக்கு அவங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஏன்னா, அவர் லீடா பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு சின்ன படிப்படியா வந்து ஒரு லீடா பண்ணி ஹீரோவா பண்றதுங்கிறது, ஆடியன்ஸையும் நம்ப வச்சு, ஆடியன்ஸ் நம்மள பார்க்கணும், ரசிக்கணும். அது ஒரு படத்த போய் சேர்க்கணும் கரெக்ட்டா. அந்த வகையில எனக்கு சூர்யா பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பி. இன்னைக்கு நான் கருடன் படம் பார்த்தேன். விடுதலையும் பார்த்தேன். ம். செம்ம. உண்மையாவே அது ஹார்ட் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். அவருடைய ஹார்ட் ஒர்க்கு, அவருக்கு கிடைச்ச திறமைக்கு கிடைச்ச பெரிய வெற்றி அப்படின்னு தான் நினைக்கணும். சூப்பர். சேதுவும் அதே மாரி தான். 2 பேருமே வந்து அந்த சினிமாவை எல்லாருமே என்னையும் சேர்த்துங்க அந்த லிஸ்ட்ல. நீ பாட்டு 2 பேரும் என்ன சேர்த்து விட்டு நான் தனியா போ முடியாது. நீங்களும் சேர்ந்து. நீ பாட்டு அப்புறம் என்ன அங்க போயிட்டாங்க. எல்லாரும் தான் போயிட்டு இருக்கோம். ஆமா, சேர்ந்து தானே ஒரு ஜர்னி. அதுதான் அது சொல்லணும் தெளிவா. எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க. தனியா பிரிச்சு சொல்லக்கூடாது. இல்ல பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. ரொம்ப உங்களோட happy. சேர்ந்து ஆரம்பிச்சோம். அதான சந்தோஷம். இல்ல ஒரு தொழில்ல இருக்கோம். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல நல்லபடியா இருக்கும்போது ஒரு ஹேப்பி தானே. ஆமா. சூரியன் காமெடினா இருந்து ஒரு ஹீரோ ஆகுறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா. அதே மாதிரி யோகி அவர் படத்துல காமெடி நடிக்கணும்னு எனக்கு ஆசை. அப்படியா? ஆமா, அவர் சூரிய வந்து லீடா, சூர்யா ஆமா அவர்கள் சூரிய லீடா, லீடு நீங்க எனக்கு காமெடியா. காமெடியா பண்ணணும்னு ஆசை. நான் சூரியட்டே சொல்லியிருக்கேன். பாபா இருந்தா சொல்லுங்க பாபா. அவர் உடனே சொல்லுவார். பாபா வரட்டும் பாபா, கண்டிப்பா பாபா, உங்களுக்கான ரோல் வந்தா சொல்றேன் பாபாம்பாரு.